மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் அமெரிக்காவில் வந்து ஆன்லைன் வாயிலாக நம்மளோடு இணைகிறார். பராசக்தி படம் அங்க பார்த்துட்டு நமக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு பேட்டி கொடுக்கிறார். நம்ம அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சிவகார்த்திகேயன் அவருடைய கேரியர்லேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான படம், அதே நேரத்தில் வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்ப்புக்குள்ளான படமும் கூட. நேற்று கூட சென்சார் சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா 25 கட்டு வெளியானது நம்ம பார்த்தோம். நிறைய இடத்துல மியூட் பண்ண வசனங்கள்லாம் நாங்கள் கேட்டோம். உங்களுக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க யூஎஸ்ல பாத்துருக்கீங்க, படம் பாத்துட்டீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நான் உங்களோட பெட்டரான படம் பார்த்தேன். நான் அன்கட் வெர்ஷனை பார்த்தேன். சோ உங்களுக்கு பாவம், நீங்க எல்லாம் வந்து கட் வெர்ஷனை பாத்தீங்க, எடிட்டட் வெர்ஷனை பாத்தீங்க, மியூட் வெர்ஷனை பாத்தீங்க. நான் அன்கட், அன்எடிட்டட், அன்மியூட்டட் படம் பார்த்தேன். அதனால என்னுடைய தாக்கம் வந்து மிக பெருசா இருந்தது. என்னன்னா இது வந்து எல்லா டைலாக்குமே ஒரிஜினல் டைலாக்ஸ். ரீப்ளே தீ பரவட்டம் தான் டைலாக் வருது. அதுல வந்து பல அவங்க மியூட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதாவது எரேஸ் பண்ணிருக்காங்களா சிஜில, அதெல்லாம் இல்லாம இந்தி அரக்கின்ற போஸ்டர் தான் நம்ம பாக்குறோம். எல்லாமே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு படமா எனக்கு தெரிஞ்சது. தமிழ் உணர்வு இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய படம் ஷர்ட் பாத்தீங்களா, இப்ப ஷர்ட்லயே தெரியுதா உங்களுக்கு தமிழ் உணர்வு தெரியுதா? இந்த படத்தை தமிழ் உணர்வோட தான் போட நானு. சோ இந்த ஷர்ட் போட்டு போனது காரணம், நான் என்ன சொல்றது, எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு தமிழன் நானு. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை நான் போகும்போது என்ன மாதிரி பல ரசிகர்கள் வந்திருந்தாங்க, பல பேர் தமிழ் உணர்வோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இங்க இருக்கிற, அதாவது நான் தான் இங்க வந்து அவுட் சைடர், எப்படின்னா நான் வந்து விசிட் பண்ண வந்திருக்கேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே கூஸ் பம்ப் கொடுத்தது. இன்டர்வெல்ல கிளாப் அடிச்சாங்க, கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு எல்லாருமே கிளாப் அடிச்சாங்க. அதுல பல பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு உணர்வை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படம் என்ன சொல்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்திக்கு எதிரான படம் இல்லை இது. நீங்க படம் பாத்துட்டீங்க. இது இந்தி திணிப்புக்கு தான் எதிரான ஒரு படம். அதாவது நீங்க எல்லா மொழிகளும் நாங்க கத்துக்கணும் ஆசைப்படுறோம். எங்களுக்கு மலையாளமும் கத்துக்கணும், தெலுங்கும் கத்துக்கணும். அதுல ஒரு டயலாக் வரும், நான் தெலுங்கு கத்துக்கிறேன்னு சொல்லுவாரு ஸ்ரீலீலாக்காக வந்து சிவகார்த்திகேயன் கேரக்டர். அதே மாதிரி நான் இந்தியும் கத்துக்கணும் ஆசைப்படுறேன்னா இந்தி கத்துக்கிறாரு அவரு. ஏன்னா அவருக்கும் வந்து கெரியர்ல அடுத்த கட்டம் போனோம். ரயில்வேல நான் வந்து எனக்கு டிக்கெட் கலெக்டரா வரணுன்றதுக்காக அவர் ஹிந்தி கத்துக்கிறாரு. நான் ஹிந்தி கத்துக்கிறது எங்கேயுமே பிரச்சனை இல்லையே. இங்க ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, நிறைய பேர் ஹிந்தி கத்து தராங்க. நான் ஹிந்தி கத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் மொழியை கத்துக்கணும்னு விரும்புறேன். ஆனா அதை திணிச்சு எல்லா ஃபார்ம்லயும் வந்து ஹிந்தில தான் இது ஃபில்அப் பண்ணணும். நீங்க ஹிந்தி தெரியலன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஹிந்தி தெரியலன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட நீங்க வாழ்க்கையில கரியர்ல எதுவுமே நகர முடியாது. எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்வாகத்திலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து நடக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் வேலை கிடைக்கணும்னா ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க வந்து, ஹிந்தி தெரிஞ்சான்னா நான் சொல்றது ஒர்க்கிங் நாலேஜ் இல்லைங்க, ஆழமான ஹிந்தி நாலேஜ். அதுல டைலாக் பாத்தீங்களா, அந்த இன்டர்வியூல சொல்லுவாரு, டிக்கெட் கலெக்டர் ஜாப்ல உனக்கு ஹிந்தி நாலேஜ் வந்து பத்தாது, இன்னும் ஒரு தடவை நீ நல்லா கத்துக்கிட்டு வான்னு சொல்லும் போது அந்த டைலாக சிவகார்த்திகேயன் டைலாக் அழகா இருக்கும். அதை சொல்லுவாரு, சார் இந்தி மொழி மதர் டங்கா இருக்கிறவன் வந்து ஹிந்தி பேசுறாலும் என்னால எப்படி சார் பேச முடியும்? அவன் மதர் டங் ஹிந்தி, அவன் சின்ன வயசுல இருந்தே ஹிந்தி தான் படிச்சு வந்திருக்கான். அவன் ஹிந்தி மீடியத்துல படிச்சு வரும்போது என்னை விட அவன் பல மடங்கு ஹிந்தி நல்லா பேசுவான். எப்படி நான் தமிழை நல்லா பேச முடியுமோ, எப்படி தமிழை வந்து எல்லாமே இலக்கணமா நான் பேச முடியுமோ, அவனால ஹிந்தி பேச முடியும். அவனோட என்ன எப்படி சார் நீங்க ஒப்பிட முடியும்? அவனை ஒப்பிட்டு நீங்க வந்து அந்த குவாலிபிகேஷன் எனக்கு இருக்கணும்னு நினைச்சு, அந்த குவாலிபிகேஷன் இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னா நான் எப்படி சார் எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ நேஷனலைஸ் பேங்க்ல நான் வந்து என்னுடைய ஒரு லாக்கர் அக்கௌண்ட் இருக்கு. அன்பிலீவபிள், நம்ப மாட்டீங்க. ஒரு 15 வருஷத்துல நான் பார்த்த விஷயம் என்னன்னா, 15 வருஷம் முன்னாடி தமிழர்கள்லாம் இருந்த அந்த பேங்க்ல, நேஷனலைஸ் பேங்க்ல, இப்ப 15 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அங்க ஃபுல்லா நீங்க ஹிந்தி தான் கேட்பீங்க. இத்தனைக்கும் நான் சொல்றது நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பேங்க் பிரான்ச். அந்த பிரான்ச்ல நான் போகும்போது, சமீபத்தில் நான் போகும்போது, மேனேஜர் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான். அவங்களுக்கு தமிழ்நாடுன்றது ஒரு பர்சன்டேஜும் கனெக்ஷன் கிடையாது. தமிழே பேச மாட்டேன்றாங்க, ஹிந்திலேயே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஓகே, எனக்கு ஹிந்தி தெரியும், நான் சமாளிச்சுட்டு அவங்க கிட்ட அந்த லாக்கருக்கு ஓபன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா நான் மனசுக்குள்ள எனக்கு இருந்த ஒரு தாக்கம் என்னன்னா, தமிழ் தெரியாத எப்படா இவங்கிட்ட பேச முடியும்? இது ஹிந்தி தெரியாத எப்படா இவங்கிட்ட பேச முடியும்? ஹிந்தியே தெரியலன்னா இவன் சொல்றது புரிய முடியாது. அவங்களுக்குள்ள அவங்க ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ நான் எப்படி இவங்ககிட்ட சர்வீஸ் வாங்க முடியும் ஹிந்தி தெரியாம? எனக்கு ஹிந்தி தெரியாதால சர்வீஸ் வாங்கிட்டேன். அப்போ நீங்க திணிக்கிறீங்களா ஒரு பேங்கிங், அதாவது ஆர்டினரி கஸ்டமர்ஸ் எல்லாம் போய் இன்டராக்ட் பண்ற, ஆர்டினரினா நான் சொல்றது ஒரு லோயஸ்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது கூட ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க முடியும். அவங்க போய் டிரான்சாக்ட் கூட பேங்க்ல கூட நான் வந்து ஹிந்தி தெரிஞ்சாதான் நான் டிரான்சாக்ட் பண்ண முடியும்னா, இப்போ ஹிந்தி திணிக்க கூடாதுன்னு இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி இப்படி நடந்த பிறகும் இப்படிதான் திரிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த படம் மாதிரி இந்த மாதிரி மூவ்மெண்ட் 1960களை வரலன்னா இந்நேரம் வந்து ஹிந்தி தான் எல்லா ஊர்லயும் இருந்திருக்கும். ஹிந்தி தான் நம்ம வந்து கம்பல்சரி மொழியா வந்திருக்கும் நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம தமிழை வந்து இவ்வளவு அருமையா உரையாடிட்டு, தமிழ்ல நம்ம வந்து ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு, தமிழ்ல தான் டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வே இருக்காது. நீங்க ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு வந்து சர்க்குலர் எல்லாம் வருது. சிபிஎம்சில சர்க்குலர் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்குலர் வரும். நீங்க பாத்தீங்கன்னா 10 பேஜ் சர்க்குலர்ல முதல் 5 பேஜ் ஹிந்தியில தான் இருக்கும், அடுத்த 5 பேஜ் இங்கிலீஷ்ல இருக்கும்.
நாங்கெல்லாம் வந்து ஹிந்தியில படிக்கும் போதே நாங்க படிப்போம், என்னடா இது ஹிந்தியில இருக்கு அப்படின்னு. அது பிறகு அது பேஜ் தாண்டி 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 போகும்போது கடைசியில அப்பா இங்கிலீஷ்ல ஆரம்பிக்குதுப்பா அப்படின்னு படிக்க ஆரம்பிப்போம். இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தை ரொம்ப பிரமாதமா சுதா கொங்கரா அவர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க. 1959 ஆரம்பிச்ச அந்த கதை 1967 வரையும் போகுது. அந்த காலகட்டத்துல எப்படி மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த இந்திய வந்து திணிக்காதீங்க, இந்தி நாங்க கத்துக்க ரெடியா இருக்கோன்றத ரொம்ப ஆணித்தரமா அழகா நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வரலாற்றுல பதிவுபட வேண்டிய ஒரு முக்கியமான படமா நான் பாக்குறேன். ஏன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக தான் நடந்திருக்க தவிர இந்தி கத்துக்கு வேணாம்னு யாருமே இங்க சொல்லல. அண்ட் ரெண்டாவது இந்த போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம், இது வந்து ஒரு கட்சியினுடைய போராட்டம் கிடையாது. இது கட்சி படமோ, இது வந்து நிறைய பேர் சோசியல் மீடியால பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, இது கட்சி படம், கட்சி இது அப்படின்னு. இது எந்த கட்சியினுடைய இதுவும் அதாவது ஒரு சப்போர்ட்டா இந்த படம் சொல்லவே இல்லை. இந்த படம் சொல்றது எப்படி ஒரு மாணவர்கள்லாம் இறங்கி நின்று ஒரு பெரிய சாதனையை பண்ணாங்க. உலகம் அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள்லாம் சேர்ந்து எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி ஒரு பெரிய சாதனை பண்ணாங்க. இந்தி திருப்பி எதிராக இவ்வளவு பெரிய சாதனை அவங்க பண்ணாங்கன்றதான் இந்த படம் காமிக்குது. அந்த வகையில இந்த படம் ஒரு சிறப்பான படமா நான் பாக்குறேன். பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அரசியல் எப்படி மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி வருங்காலத்துல சமுதாயம் பாதிக்கப்படும்ன்றதை வந்து அழகா இந்த படத்து மூலமா காமிச்சிருக்காங்க. முக்கியமான வரலாற்று பதிவா நான் பாக்குறேன். கண்டிப்பா தமிழ் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே இந்த படத்தை போய் பார்க்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் தமிழ் எவ்வளவு நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு மொழி. இல்லைன்னு சொன்னா ஒரு இந்தியாவில இருக்கும்போது நார்த் இந்தியன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்டா ரூல் பண்ணும்போது அவங்க என்னென்ன மாதிரி இதுல லா கொண்டு வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து நீங்க வேற ஒரு இங்கிலீஷ்ல பாக்குறீங்க, நீங்க பாத்திருக்கீங்க. ஐபிசி எல்லாம் தூக்கிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து வேற ஒரு இந்தி மொழியில கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்டிகல் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாமே ஹிந்தி தெரிஞ்சாதான் என் கூட பேச முடியும், ஹிந்தி தெரிஞ்சாதான் சட்டம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு படம் வர வேண்டியது இந்த காலகட்டத்துக்கும் ஒரு தேவையான ஒரு படமா இருக்குது சார். இந்த காலகட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமா தேவைப்படுற ஒரு படமா நான் பாக்குறேன். எல்லாருக்கும் புரிய வேண்டிய படம். பர்டிகுலரா ஜென்சி, அந்த ஒரு ஜெனரேஷன் ஜெட்ன்றாங்கல்ல, அந்த ஜெனரேஷன் வந்து இதை வந்து தெரியாத ஒரு ஜெனரேஷன். அவங்க தமிழை வந்து ஏதோ ஒரு வழக்காடு மொழி மாதிரி, நம்ம பேசுற மொழி மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மொழிக்காக அவங்களுடைய முன்னோடிகள் இளைஞர்கள் எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணி நம்மளுடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்றதை இந்த படம் பார்த்தா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீங்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பார்க்கணும், ஒரு 4 பாட்டு, 4 டான்ஸ், ஒரு 4 ஃபைட் பார்க்கணும், அப்படிப்பட்ட படமா இருந்தா தான் நான் திரையரங்கு போவேன்னு சொன்னா நம்ம தமிழ் சினிமா காப்பாற்ற முடியாது. நான் ஒரு உணர்வுபூர்வமா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையை உணர்வுபூர்வமா வாழ போறேன். அந்த 60களில் நடந்த விஷயத்த நான் போய் கண் முன்னாடி பார்க்க போறேன். அத்தன்டிக்கா நம்ம அந்த டீம் வந்து இவ்வளவு பிரமாதமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட் டைரக்டரும் சரி, சினிமாட்டோகிராஃபர், காஸ்டியூமர் எல்லாருமே ரொம்ப பிரமாதப்படுத்தி இருக்காங்க. நம்ம அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கொண்டு போறாங்க. சுதா கொங்கரா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து பிரமாதமான நடிப்பை வாங்கியிருக்காங்க. எல்லாருமே அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும். இப்படி உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பை பார்க்கணும்னா நீங்க வந்து கண்டிப்பா பராசக்தி படத்தை பார்க்கணும். இல்ல நான் கமர்ஷியல் படம் தான் பார்ப்பேன், நான் வந்து 8 ஃபைட் வேணும், எனக்கு 6 ஃபைட் வேணும் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவை யாருமே காப்பாற்ற முடியாது. முதல்ல சூர்யா அவர்கள் தான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியது. புறநானூறு அப்படிங்கிற தான் டைட்டில் வச்சிருந்தாங்க. அது படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர் படைக்கு புறநானூறு தான் பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயன் வந்து காஸ்டிங்ல வராரு இல்லையா. சூர்யா சார் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தப்படுவாரு சார். இல்ல, இது அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா படம் நீங்க பாத்துட்டீங்க, அதுல புறநானூறு குரூப் தான் வரும். படம் ஃபுல்லா அவங்க குரூப்பே வந்து புறநானூறு குரூப்பா தான் சொல்றாங்க. அந்த புறநானூறு குரூப் எப்போ 1959 எப்படி போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க, அது மூலமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கன்றதுதான் கதை ஆரம்பிக்குது. ஆனா அது ஏன் அவர் மிஸ் பண்ணாருன்றதுக்கு நமக்கு காரணம் தெரியாது. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண வேணான்றதான் என்னோட பாயிண்ட். ரெண்டாவது அது கடந்து போன ஒரு பாஸ்ட். அதை பத்தி பேசாம இந்த படம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இந்த படக்குழு எவ்வளவு அற்புதமா பணியாற்றி இருக்காங்க. பர்டிகுலரா நடிகர்களோட உழைப்பை ரொம்ப பெருமையா பாராட்டணும். கண்டிப்பா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மாபெரும் பாராட்டுக்கள். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த கேரக்டராவே, செழியன் கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஒரு கேரக்டரா வரதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸோட அவர் பண்ணியிருக்காரு. அப்படியே அந்த காலகட்டத்தை பிரதிபலிச்சிருக்காரு. ஒரு இளைஞன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததா இந்த படத்துல எனக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு ரவி மோகன். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து எல்லாரும் வந்து ஏன் அதை வில்லன் சொன்னாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவர் வில்லன் எல்லாம் கிடையாது. அவர் வந்து அவருடைய பாதையில இந்த ஒரு போலீஸ் ஆபீசரா அவர் வந்து ஒரு நாட்டுல ஒரு விஷயத்த நிலைநாட்டணும்னு நினைக்கிறாரு. அந்த நிலைநாட்டுறதுக்கு அவர் வந்து தெளிவா இருக்காரு. எப்படி வந்து செடியன் என்ற கேரக்டர்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இந்தி திணிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட அவர் வந்து அதுக்காக எதிர்க்கிறாரோ, அதே மாதிரி ரவிமோகன் அவர்கள் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா இந்த விஷயம், இது கவர்மெண்ட் ஆர்டர், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதாவது எல்லா பவரும் இருக்கு, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிப்பேன் அப்படின்றதான் அவருடைய ஒரு பாதையா கொண்டு போறாங்க. அந்த பாதையில யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ, அது சிவகார்த்திகேயன் இருந்தாலும் சரி, அதர்வா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதிக்க பவரோட அவர் வந்து அவங்களை எதிர்க்கிறார். அதனால அவர் ஆன்டகனிஸ்டா நான் பார்க்கல இந்த படத்துல. அவர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு மனிதர்.
ஒரு பவர் கையில இருந்தா, அதிகாரம் நம்ம கையில இருந்தா என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவாங்களோ அதை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வில்லன் அப்படின்னா செல்ஃபிஷ் ரீசனுக்காக அவர் பண்ணணும். செல்ஃபிஷா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காக அரசியல்வாதிகிட்ட இருந்து 10 கோடி வாங்கிட்டாரு. அந்த 10 கோடி பணத்துக்காக அவர் வந்து இதெல்லாம் பண்ணாரு. இத்தனை பேரை ஒழிச்சு இந்தியா வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் ட்ரை பண்ணாரு அப்படின்னீங்கன்னா, அது வந்து நீங்க வந்து வில்லன் சொல்லலாம் அவர் கேரக்டர. அவர் செல்ஃபிஷ் மோட்டிவ்ல அவர் பண்ணாதட்டு அவரை வில்லன் சொல்லக்கூடாது. இது வில்லன் நடிகர், வில்லன் நடிகர்ன்ற ஒரு பிராண்டிங் எனக்கு உடன்பாடு இல்ல. என்னுடைய ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூன்னா, அவர் வந்து ஒரு பவர்ல இருக்கிற ஒரு மனிதர். என்ன மாதிரி விஷயங்கள்ல அவர் கையில எடுத்து இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாரு அப்படின்றதுல அவர் பிரமாதப்படுத்திருக்காரு. முதல் பாதி வரையும் பாத்தீங்கன்னா அதர்வானுடைய கேரக்டர் ரொம்ப பிரமாதமா இருந்தது. எனக்கு அதர்வானுடைய எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரீன்ல ஒரு ஃபயர், படம் ஃபுல்லா ஒரு ஃபயரா இருந்தாரு அவரு. அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் சிவகார்த்திகேயனும் அண்ணன் தம்பியா அன்னோன்யமா நடிச்சிருக்காங்க. உண்மையிலே ரியல் பிரதர்ஸை பாக்குற மாதிரி தான் இருந்தது. அவ்வளவு அருமையா அவங்க 2 பேர் நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா வந்து ஸ்ரீலீலா தமிழ் வந்து பேசி கொஞ்சம் தமிழ்ல அவங்களுடைய நடிப்பும் சரி, கடைசியில அவங்க அந்த அந்த மைக் எடுத்துட்டு அவங்க ஒரு பெரிய சொற்பொழிவு மாதிரி பேசுவாங்கல்ல, ரொம்ப பிரமாதமா இருந்தது. எமோஷனலா இருந்துச்சு. எமோஷனலா இருந்தது. சொற்பொழிவும் சரி, அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, அது பிறகு வந்து அவங்களுடைய எனர்ஜியும் சரி, ஸ்கிரீன்ல ரொம்ப பிரமாதமா இருந்தது. அழகா இருக்காங்க. தமிழ வந்து இவ்வளவு அழகா அவங்க பேசியிருக்காங்க. அடுத்ததா படம் ஃபுல்லா அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. சோ ஓவராலா ஒரு படமா நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இந்த கலை படைப்பா ஒரு பிரமாதமான படைப்பு. கலை படைப்பு அப்படின்னா, ஒரு சினிமால எப்படிப்பட்ட ஒரு கலையை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் டைரக்ஷன். ஒவ்வொரு ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அந்த காலகட்டத்துல இருக்கிற ட்ரெயின்ஸும் சரி, அந்த காலகட்டத்துல செட் ஒர்க்கும் சரி, அந்த காலகட்டத்துல யூஸ் பண்ண கார்களும் சரி, எல்லாமே சரி ரொம்ப பிரமாதமா ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி சொல்லவே வேணாம். அப்படியே நம்ம அந்த காலகட்டத்திலேயே உள்ள போயிட்டோம். நம்ம வந்து ஒரு டிராமா பாக்குற மாதிரியே இல்ல. அந்த காலகட்டத்துல அந்த கேரக்டரோட வாழ்ந்திருக்கிற மாதிரியே சினிமாட்டோகிராஃபர் ரவிகே சந்திரன் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஜி பிரகாஷ், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாடல்களும் சரி, இவ்வளவு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த படத்துக்கு வந்திருக்கு. 100வது படம் இல்லையா ஜிவி பிரகாஷ் அவருடைய? 100வது படம். அவரு அப்படியே பிரமாதப்படுத்தியிருக்காரு. அடுத்ததா வந்து காஸ்டியூம்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவ்வளவு பேருடைய காஸ்டியூம், அந்த படத்துல இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் காஸ்டியூம் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு அத்தன்டிக்கா அந்த காலகட்டத்துக்கே நம்மள வந்து பூர்வமா அவங்க கொண்டு போயிருக்காங்க. சோ இப்படி எல்லாருமே இதுல பணியாற்றின எல்லாருமே, மேக்கப் இருந்தாலும் சரி, எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ், என்டையர் டீம் ஒரு பிரமாதமான படைப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சுதா கோங்கரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துல டயலாக் எல்லாம் பல இடங்கள்ல வசனங்கள் நம்மள வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வசனங்கள்லாம் காலகட்டத்தோட கம்பேர் பண்ணியோட வருது. அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு 70 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டீங்கன்னா, 60 வருஷம் முன்னாடி நடந்த நிகழ்வுக்கு இந்த காலகட்டத்தோட டயலாக் அப்ப வச்சு நம்மளுக்கு வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ எதனால யூஎஸ்ல இருக்கிற பல பேர் இந்த ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கும் பல விஷயங்களை கனெக்ட் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க அந்த வசனங்கள்ல. அதனால ஓவராலா ஒரு கான்டெம்பரரியான ஒரு படம். இது வந்து ஏதோ பீரியட் படத்தை பார்த்துட்டு இருக்கோம், என்னமோ நடக்குது அப்படிலாம் இல்ல. இந்த காலகட்டத்து ரசிகர்களுக்கும் ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை. அதை விட மிக முக்கியமா இந்த தமிழ் சமுதாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை, இளைஞர்கள் சமுதாயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை. ஒரு பிரமாதமான ஒரு படைப்பா இந்த பொங்கலுக்கு வந்திருக்கு. உண்மையிலே தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும், தமிழ் ஏதாவது இது என்னோட மொழி, நான் பெருமையான ஒரு மொழி, அப்படிப்பட்ட மொழிக்கான ஒரு வரலாற்றை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திரையரங்களை போய் பார்க்க வேண்டிய படமா தான் நான் பாக்குறேன் பராசக்தி படத்தை. ஜனநாயகன் படம் ஒருவேளை நேற்று ரிலீஸ் ஆயிருந்தேன்னா 60-40 தான் தேட்டருக்கு கிடைச்சிருக்கும். பராசக்தி படத்துக்கு 40% தான் கிடைச்சிருக்கும். ஸோ வந்து ஜனநாயகன் வெளியாகிறதுனால வந்து 70% 80% தேட்டர் வந்து பராசக்தி தான் வெளியா இருக்கு இல்லையா? பெரிய அளவு கலெக்ஷன் பெறுமா சார் சிவகார்த்திகேயன் கரியர்லயே? கண்டிப்பா கலெக்ஷன் வந்து பெருசா வரும். ஏன்னா இது வந்து படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டாக் தான் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. ஓவர்சீஸ் மட்டும் இல்ல, இந்தியாலயும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல. சில பேர் வந்து தெலுங்கு ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சில பேருக்கு வந்து இந்த கதைக்குள்ள அவங்க உள்ள வரல. நான் பார்த்தேன் சில பேரோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது தெலுங்கு ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து இது தமிழ் உணர்வுக்கான ஒரு படமா அவங்களால கணிக்கவே முடியாது. அவங்க ஏதோ ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் படம் மாதிரி இதை பாக்குறாங்க போல இருக்கு. அவங்களுடைய ரிவ்யூஸ் வந்து பல பேர் வந்து கோட் பண்ணிக்கிட்டு, இல்ல நீ வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்ற, இந்த மாதிரி சொல்ற, ஆனா இவெல்லாம் சொல்லியிருக்கான்னு யாரோ ஒரு தெலுங்கு ரிவ்யூரை வந்து கோட் பண்ணிக்கிட்டு இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, இந்த தெலுங்கு ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க கணக்குல வச்சுக்காதீங்க. தமிழ் ரிவ்யூஸை பாருங்க. நீங்க தமிழ் உணர்வு இருக்கிற ஒவ்வொரு ரிவ்யூரும் என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க படத்தை போய் பாருங்க. இந்த படம் வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய படம். கண்டிப்பா வெற்றி அடையும். ஏன்னா இந்த 10 நாட்களுக்கு, நான் சொல்ல 9 நாட்களுக்கு, 10ஆம் தேதி இந்த படம் வந்திருக்கு, 18ஆம் தேதி வரை லீவு. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு பொங்கல் வீக்கெண்ட்ல இருக்கும். அப்படிப்பட்ட பொங்கல் வீக்கெண்ட்ல இந்த படத்துக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படக்குழுக்கு அந்த வெற்றி வந்து கண்டிப்பா வரணும். அது வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் நான் காத்திருக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எடுத்தது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். இவ்வளவு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு தமிழ் உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டை நம்ம கொடுக்கணும். அந்த பாராட்டை நம்ம கொடுக்கறது ஒன்னே ஒண்ணு இல்ல, டிக்கெட்டை வாங்கி படம் பார்க்க வேண்டியதுதான். இந்த படத்தை பார்த்து அந்த தமிழ் உணர்வோட நம்மளும் கலந்துக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த உணர்வோடு எல்லோரும் போய் திரையரங்களை பார்த்தா இந்த படம் வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடையும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4-5 நாட்கள் கழிச்ச பிறகு நம்ம வந்து ஒரு ரிவ்யூல, ஒரு வீடியோல எப்படிப்பட்ட வசூல் சாதனைகள் இந்த படம் பண்ணிருக்கு நம்ம பேசுவோம்.
நேற்று காலையில தனிநபர் நீதிபதி கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம பேசியிருந்தோம். ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். மாலையில தலைமை நீதிபதி அவர்கள் வந்து 21ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சிட்டார். கிட்டத்தட்ட இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. 21ஆம் தேதி வழக்கு வந்தனா அதற்கப்புறம் இந்த மாதம் வெளியாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இப்போது ஏற்பட்டிருக்குது. படம் எப்போ சார் வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 நாளா தூக்கமே இல்ல. நான் தூக்கமே இல்லாம ஏன்னா அந்த டைமிங் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. அந்த கோர்ட் ஹியரிங் 3 மணிக்கு போகும்போது இங்க எங்களுக்கு மிட் நைட்டு. ஸோ ஆனா அந்த மிட் நைட்ல நான் வந்து எப்படியாவது ஒரு நல்ல தீர்ப்பு வந்துராதா? சொல்லுவாங்கல்ல நாளை தீர்ப்பு மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பு வந்து இந்த படம் ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு வந்துராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்தன். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் எப்படியாவது வந்து ஜஸ்டிஸ் திருமதி ஆஷா அவர்களுடைய ஜஸ்டிஸ் வந்து அவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். நான் காலையில நம்ம பேசின பிறகு நான் நினைச்சிருந்தேன் கண்டிப்பா வந்து அதை வந்து இது ஸ்டே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அவங்க ஸ்டே கொடுத்தது நினைச்சோன்னே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு தான் நான் தூங்கினேன். கிட்டத்தட்ட நான் தூங்கும்போது 3:30 மணி எனக்கு மிட் நைட்டு 3:30 மணிக்கு நான் தூங்கும்போது ரொம்ப அப்படியே நிம்மதி இல்லாம தூங்கினேன். என்னடா இவ்வளவு பெரிய தடங்கள்லாம் வருது ஒரு படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க போயிட்டு என்ன பேசினாங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் ஆர்டர் பத்தியே அவங்க டிஸ்கஸ் பண்ணல. அவங்க எடுத்த உடனே டைம் ஃப்ரேம் பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்களுக்கு டைம் கொடுக்கல, ரெஸ்பாண்ட் பண்ண டைம் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது சென்சர்ல எப்பவுமே வந்து சென்சர் சேர்பர்சனுக்கு டைம் கொடுக்கணும். இந்த இந்த பட நிறுவனம் வந்து எந்த டைமும் கொடுக்காம படத்தினுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால எங்களை ப்ரெஷரைஸ் பண்றாங்க, சிஸ்டத்தை ப்ரெஷரைஸ் பண்றாங்க, அதுக்குள்ள சென்சர் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது சொன்ன உடனே சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது 2 ஜஸ்டிஸ் இருக்கிற பெஞ்ச் வந்து உடனே வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. சிஸ்டத்தை ப்ரெஷரைஸ் பண்ற மாதிரி நீங்க லாஸ்ட் மினிட்ல ஒரு படத்தை கொண்டு வரக்கூடாது, உங்களுக்கு ரிலீஸ் டேட் தெரியும்னா முன்னாடி வர வேண்டியதானே அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அந்த உத்தரவுக்கு ஜஸ்டிஸ் ஆஷா அவர்களுடைய உத்தரவுக்கு தடை வச்சுட்டாங்க. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது டிசப்பாயின்மெண்ட், மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எப்படியாவது படம் வந்துரும், என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 14th வந்துட முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ 14th எல்லாம் வாய்ப்பே இல்லை படம். ஏன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இவங்க வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன் சுப்ரீம் கோர்ட் போறாங்கன்னு. சுப்ரீம் கோர்ட் போனாலும் உடனே ஹியரிங் வருமான்னு சொல்ல முடியாது. அதாவது அவங்க சுப்ரீம் கோர்ட் மண்டே அன்னைக்கு அப்பீல் கொடுக்குறாங்க. அது வந்து லிஸ்டிங் எப்ப பண்ணுவாங்க தெரியாது. லிஸ்டிங் வந்து மண்டே பண்றாங்களா டியூஸ்டே பண்றாங்களா. அது பிறகு 14ஆம் தேதி லீவு சுப்ரீம் கோர்ட் சங்கராந்திக்காக. அது பிறகு திருப்பி 15 16 அவங்க கேட்டுட்டு என்ன ஜட்மெண்ட் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு வந்து எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? ஏன்னா அந்த என்டையர் வீக் போயிடுச்சுன்னா அது பிறகு ரிலீஸ்னா 23ஆம் தேதி பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ போற வேகத்தை பார்த்தா சுப்ரீம் கோர்ட்லயே போயிட்டு இவங்க இது மாதிரி பண்றாங்கன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா அங்கேயே போயிட்டு இவங்க இது மாதிரி தான் வாங்க போறாங்க போல இருக்கு. சோ ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தான் ஜனநாயகன் படக்குழு நோக்க போகுது. ரிலீஸ் டேட் என்பது அவங்களுக்கு ஒரு மிக தாமதமா தான் கிடைக்கும். அவங்க வந்து தடுக்க முடியாது, இந்த படத்தோட ரிலீஸை தடுக்க முடியாது. ஆனா தொடர்ந்து வந்து அதுக்கு தடைகளை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க, டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா எப்பாவது கொடுத்துருவாங்க. ஆனா அது எப்போ கொடுப்பாங்கன்றதா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சோ இவங்க வந்து பேசாம ரிவைசிங் கமிட்டியை முதல்ல போயிருக்கலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு. 5ஆம் தேதி அவங்க சொன்னதே ஒரு என்ன சொல்றது ஒரு ஷாக்கான ஒரு விஷயம். அதாவது 15 நாட்கள் பிறகு ரிவைசிங் கமிட்டி சொன்னதுக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா ஐயோ ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம் போல இருக்கு. அட்லீஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ள நம்மளுக்கு வந்து சென்சர் கையில கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் எல்லாருக்குமே. பல சோசியல் மீடியால ட்வீட்ல பாத்தீங்கன்னா அவங்களும் ரிவைசிங் கமிட்டி போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கமெண்ட் எடுக்கிறாங்களா. இப்ப இவங்க பண்ற இவங்களை என்னென்ன மாதிரி எல்லாம் இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு போறாங்க, என்ன மாதிரி தாமதங்களை ஏற்படுத்துறாங்க பார்க்கும்போது அப்பா ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம் போல இருக்கப்பா, அட்லீஸ்ட் 4 நாள்ல கிடைச்சிருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி ஒரு எண்ணம் வருது. ஆனா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு தாமதம். அதை விட முக்கியமா இந்த பொங்கல் வந்து ஒரு கேலப்பிங்கான பொங்கலா இருக்க வேண்டியது இன்னைக்கு வந்து ஒரு சப்டியூடா எல்லாருமே ஒரு படம் தான் வருது சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மூடுக்கு கொண்டு வந்திருக்கு. அதை விட பல பேர் ரசிகர்கள்லாம் நாங்க வந்து திரையரங்கே வரமாட்டோம், சோசியல் மீடியால எப்படி பதிவு போடுறாங்கன்னா நான் என்னவாவது போடு, நான் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க நான் திரையரங்கே வந்து பார்க்க மாட்டேன், என்னைக்கு ஜனநாயகன் படம் வருதோ அன்னைக்குதான் திரையரங்கு வந்து படம் பார்ப்பேன் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு ஹார்ட்கோர் தீவிரமான ரசிகர் மத்தியில ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்குது இந்த தீர்ப்பு. 21st அன்னைக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது சார். திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் நேற்று ஒரு பேட்டியில பேசும்போது பாத்தீங்கன்னா ஜனவரி 26 அன்னைக்கு படம் வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரோட இதுல பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஜனவரி 26ஆம் தேதி வந்து திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை எப்படி படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? ரெண்டாவது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தமிழ்நாடு திரையரங்கு லாஜிக் பேசுறாரு தவிர உலகெங்கும் நீங்க பாக்கணும்ல. வேர்ல்டு வைடு இவங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஸ் கிடைக்கணும். இன்ஃபேக்ட் வந்து உலகெங்கும் திரையரங்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய படம். இது தமிழ்நாடு திரையரங்கு மட்டும் நம்பி இல்ல. இது வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, ஓவர்சீஸ்ல
கிட்டத்தட்ட 3000 திரையரங்குல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே மிகப்பெரிய லெவலில் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் டைம் ஆனவா? ஜட்மெண்ட் வந்ததுன்னா உடனே வந்து திரையரங்கு கேட்டீங்கன்னா எந்த மல்டிபிளெக்ஸும் இங்க இருக்கிற ஓவர்சீஸ் நான் இங்க இருக்கேன், அங்கெல்லாம் போனா ஆயிரக்கணக்கான படங்கள் அங்க லிஸ்ட்ல இருக்கு. அங்க போனா ஹாலிவுட் படங்கள் அத்தனை படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. தெலுங்கு படங்கள், மலையாள படங்கள், ஹிந்தி படங்கள், எக்கச்சக்கமான லாங்குவேஜ் படங்கள் அங்க ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிரீன் கொடுப்பாங்க? அதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 2 வார பிளானிங் தேவைப்படுது. ஒரு படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஓவர்சீஸ்ல மினிமம் 2 வாரம், ஐடியலி 4 வாரம், மினிமம் 2 வாரம் முன்னாடி நீங்க வந்து தெரியப்படுத்தணும். அதாவது மல்டிபிளெக்ஸ் டீமுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய சென்சஸ் சர்டிபிகேட் அமிச்சு இல்லைன்னா போஸ்டர்ஸ் அமிச்சு ட்ரெய்லர் அமிச்சு நீங்க தெரியப்படுத்தி அவங்க கிட்ட ஸ்கிரீனை வாங்கணும், ஷோ கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம தெரியாம நம்ம வந்து ஜஸ்ட் லைக் 26ஆம் தேதி கொண்டு வரணும்னா 26 எப்படிங்க வரும்? நான் கேட்க திங்கட்கிழமை எப்படிங்க ரிலீஸ் பண்ண முடியும்? 23ஆம் தேதி வருமான்னு கேட்டீங்கன்னா எப்படி வரும்? 21ஆம் தேதி தான் ஹியரிங் வருது. ஆக்சுவலி ஹைகோர்ட்ல வரது 21. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் அவங்க போயிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல முன்னாடி ஹியரிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவருடைய எதிர்பார்ப்பு அவர் சொல்றாரு, பட் அதுக்கு பிராக்டிகலா பாசிபிலிட்டி இல்லைன்றதா உண்மை. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரசியல் வசனங்கள் இருக்கனால வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா அதுல இருக்க அரசியல் வசனங்கள்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல கூட நேற்று நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. சோ அது எப்படி சார் போகும்னு நினைக்கிறீங்க? உண்மை நீங்க வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். எலெக்ஷன் ஆபீசருடைய கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். என்டையர் நிர்வாகமே எலெக்ஷன் ஆபீசர் கிட்ட போயிடும். இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சுன்னா சிஎம்ல இருந்து மினிஸ்டர்ஸ்ல யாருக்குமே பவரே இல்லை. அது பிறகு அவங்க வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட்ல அவங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னா காபந்து அரசாங்கம் தான். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க காபந்து அரசாங்கம். ஒன்லி லா அண்ட் ஆர்டர் தான் அவங்க பாத்துக்கணுமே தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன்லாம் எடுக்க முடியாது. ஃபைனான்சியல் டிசிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன், புது லா எல்லாம் கொண்டு வர முடியாது. அப்போ இவர் வந்து தாவேக்கான்ற கட்சியை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு எலெக்ஷன் வைக்க போறாரு, அவருக்கான சின்னம் ஒதுக்கப்படும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அவர் படத்தை அலோ பண்ணுவாங்க? கோட் ஆஃப் கான்டாக்ட்ல அவர் படம் வந்து ப்ராபகண்டாவா ஒரு படமா இருந்ததுன்னா கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுவுமே வரக்கூடாது சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்க ஒரு வீடியோ கூட போட முடியாது. எல்லாமே அவங்களோட பர்மிஷனோட தான் போடணும். ஒரு வீடியோ வந்து நீங்க வெளியிட போறீங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அந்த வீடியோ எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு போயிட்டு அவங்க அப்ரூவலோட தான் வெளியிடணும். அப்படி இருக்கும்போது படத்தை எப்படி வெளியிட முடியும்? அப்போ இந்த படம் எப்போ வரணும்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி வந்தே ஆகணும். இல்லைன்னா எலெக்ஷன் பிறகு தான் வரும். சோ அது என்ன, இது வந்து அந்த அளவு போகுமா தாமதமா ஆகுமா அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமா எதுவும் பேசல, கட்சியில இருந்து கூட யாருமே பேசல. ஸோ வந்து விஜய் அவர்கள் இதை வந்து ஓப்பன் அப் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணுவார் நினைக்கிறீங்களா சார் இந்த இஷ்யூஸ் வந்து? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் இனிமே பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். இப்போ அவர் இப்ப பண்ணாருன்னா இப்ப ரொம்ப தாமதம். இது இப்ப பேசுறதும் வேஸ்ட். ஏன்னா நிறைய பேர் பேசிட்டாங்க. அவருக்கு ஆதரவா பல பேர் இன்னைக்கு வந்து இயக்குனர் ப ரஞ்சித்ல இருந்து மாரி செல்வராஜ்ல இருந்து பல இயக்குனர்கள் வந்து அவருக்கு ஆதரவா கருத்து சொல்லி, பல நடிகர்கள்லாம் கருத்து சொல்லி இந்த மாதிரி வந்து சென்சர் போர்டு பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல், அதாவது சினிமா மேலே ஏற்படுத்தின தாக்குதல் அப்படின்ட்டாங்க. நான் பல ஊடகங்கள்ல பேசியிருக்கேன். அது மாதிரி என்ன திரைத்துறையினரும் தாண்டி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, கண்டன அறிக்கை. அதான் கடைசியில வந்தேன், அதுதான் சொல்ல வந்தேன். கடைசியில நம்ம அல்டிமேட்டா நம்ம எதிர்பார்க்க, அதாவது ஒரு இது என்னன்னா, நம்முடைய ஆனரபிள் சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஏஜென்சி யூஸ் பண்ற மாதிரி சிபிஎஸ்இ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, படங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன புதுசா சொல்ல வேண்டியிருக்கு? அதனால இப்போ விஜய் சார் எது சொன்னாலுமே ஏங்க இவ்வளவு நேரம் கழிச்சு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். அடுத்த கேள்வி பிரச்சனை வரும்போது நீங்க பேசல, இப்ப ஏன் பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வாய் எப்படின்னாலும் பேசும். அதாவது இந்த கமெண்ட் சொல்ற வாய் பாத்தீங்கன்னா என்னவாவது பேசிட்டு இருக்கோம், சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இப்போதைக்கு அவர் பேசாம இருக்கிறது அவருக்கு பெட்ரு. அதனால அவர் இனிமே பேச மாட்டாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார், யூஎஸ்ல இருந்து எங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக, ஜனநாயகன் தொடர்பாகவும் பராசக்தி படம் தொடர்பாகவும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.